ஓம் கஜானனம் பூதகணாதசேவிதம் கவித்த ஜம்பூபலசாரபட்சிதம் உமாசீதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அன்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இது நமது விழித்திரு சேனலில் 31வது பதிவு. இந்த பதிவின் தலைப்பு அறிந்ததும் அறியாததும். அறிந்ததும் அறியாததும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எப்படி கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, கடல் அளவு என்று சொல்வார்கள். இதுபோல் அறிந்த விஷயங்களையும் பார்க்கலாம் தொடர்ச்சியாக. அறியாத விஷயங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நாம் வாழ்க்கையில் கடைசி வரையிலுமே அறியாமல் உணராமல் எப்படி காலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன் நமது விழித்திரு சேனலில் கடந்த 2 மாத காலமாகவே பதிவுகள் அதிகமாக எதுவும் வரல. அந்த 30th பதிவுக்கு பிறகு ஒரு கேப்பு. காரணம், இந்த லென்ஸு ரீடிங் கிளாஸு கொஞ்சம் சரியாக இல்லை அப்படின்ட்டு அதை போய் சரி பண்ணலான்னு போனால், கிட்ட பார்வைக்கு தான் ஒரு கிளாஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். இல்லை, உங்களுக்கு தூர பார்வையும் கொஞ்சம் சரியாக இல்லைன்னு அதையும் சேர்த்து உங்களுக்கு ப்ராக்ரஸிவ் லென்ஸு போல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு செய்து கொடுத்தாங்க. நார்மலாக நம்ம கிட்ட பார்வை அப்படின்னா குழி லென்ஸ் உபயோகிப்போம். தூர பார்வை என்ற குவி லென்ஸை பயன்படுத்தி அதை சரி செய்வாங்க. அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பண்ணும்போது அவ்வளோ சரியாக வரல. அதனால் அந்த கண்ணாடி பிரச்சனையினாலவே கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது அது சரியாக வரல. மறுபடியும் ஒரு கிளாஸ் ட்ரை பண்ணி அதுவும் சரி வரல. அப்புறம் எனக்கு தூர பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்குது, டிரைவிங்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், எனக்கு ரீடிங் கிளாஸ் மட்டும் ஒன்று பண்ணி கொடு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்போ இந்த கிளாஸை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாம் அந்த பதிவுகள் பண்ணும்போது எங்கள் ஃபேஸை நாங்களே தானே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அது கொஞ்சம் அது இல்லாமல் கொஞ்சம் ஹெட்டேக்கும் வந்துடுது. கிளாஸ் சரியாக இல்லைன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த கண்ணாடி சரியாக இல்லை அப்படின்னா ஹெட்டேக்கும் வந்துடுது. அப்படி கொஞ்சம் அந்த 2 மாதமாக கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. அது சரி பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம பதிவுகளை பார்க்கலாங்க. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நலம் நலமறிய ஆவல். எப்படி கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்ற கருத்து ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது கல்லாதது விடுங்க, அது நம்ம அறியாத விஷயங்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அந்த கற்றது கைமண் அளவு அப்படின்றதுலையே நாம் தெளிவாக இருக்கோமா அப்படின்னா இல்லை. அதில் தெளிவாக இருந்தால்னாலே வாழ்க்கைங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும், சாதனைகளையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது நிதர்சனம் இல்லைங்களா. கற்றது கைமண் அளவுன்னா அதுலேயாவது ஒரு தெளிவு இருக்கணும் இல்லையா. அதுலேயே நம்ம தெளிவாக இல்லை அப்படின்றது தான் உண்மை. அது என்னன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போது அறிந்ததும் அறியாததும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, அறிந்ததுக்கு சில உதாரணங்களை பார்த்துட்டு அடுத்து போகலாம். நிறையா இருக்குது. அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அறிந்த விஷயங்கள் என்ன, அறியாத விஷயங்கள் என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ அறிந்தது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, ஒரு தாய், அம்மா தனது குழந்தை இல்லைங்களா, மழலை செல்வம் இருக்க, அதனுடைய அழுகையை வச்சே அது எதற்காக அழுகுது அப்படின்றது அவங்க உணர்ந்து அது செய்வாங்க. அந்த குழந்தை பசிக்காக அழுகிறாங்களா, இல்லை அரவணைப்புக்காக அழுகிறாங்களா, இல்லை ஏதாவது உடல் உபாதைகள் இருந்து அதற்காக அழுகிறாங்களா, தூக்கத்துக்காக
அந்த குழந்தை அழுகிறாங்களா அப்படிங்கிறத ஒரு தாயால் உணர முடியும் இல்லைங்களா? ஏன்னா அந்த குழந்தை வாய் எதுவும் கேட்க போகிறதில்ல. அது வேணும் இது வேணும்னு ஒரு அழுகையை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதுக்காக தான் குழந்தை அழுகுது அப்படின்ட்டு. அதை நம்ம பாட்டிமார்கள்லாம் சரியாக சொல்லுவாங்க. ஏதோ ஜீரண கோளாறு இருக்கும் போல் இருக்குது, உட்வாஸ் கொடுக்க சொல்லு அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு மழலையனுடைய அழுகையை வச்சு ஒரு தாய் அதை சரியாக உணர்ந்து செயல்படுவாங்க. சரிங்களா? அதே போல் அடுத்து ஆசான். நமது ஆசான் தகப்பனை விட்டுறக்கூடாது இல்லையா? அவர் எப்போவுமே கடைசி சாய்ஸு. சரி, பார்க்கலாம். இப்போ ஒரு குரு ஆசான் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, தன்னிடம் பயிலும் மாணவன் சிஷியன் அவருடைய ஆற்றல் என்ன, அவரால் என்ன முடியும், இயல்பாக அவரால் என்ன முடியாது, அவருடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அவர்கிட்ட என்ன திறமைகள் இருக்குது அப்படின்றத உணர்ந்து அவங்களுக்கு அந்த கல்வியை கற்றுத்தருவாங்க. சரியா? நீ இப்படி படித்தா இப்படி வரலாம், வெற்றி அடையலாம், வெற்றியாளனாக வர முடியும் அப்படின்னு அதை ஒரு குருவால் தான் உணர முடியும். ஒரு மாணவன் இடத்துல எப்படிப்பட்ட திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதை அவங்க வெளியில் கொண்டு வருவாங்க, அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அப்படி தான் சாதனையாளர்கள்லாம் நிறையா உருவாகியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இறைவன்கிட்ட அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் நம்மளுடைய உண்மையான பக்தன் யார், அவனுடைய நியாயமான வேண்டுதல் என்ன, கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத அறிந்து அவனுடைய தவநிலையையும் உணர்ந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இறைவன் செய்து கொடுக்குறாரு இல்லையா? அது மிக நுட்பமான விஷயம், மிக மிக நுட்பமான விஷயம். நம்ம அதுக்குள்ளே போனோம்னா அதுக்கே நிறைய பதிவுகள் கொடுக்கலாம், பிறகு பார்க்கலாம். சரிங்களா? அதே போல் ஒரு நாட்டின் மன்னன், நாட்டை ஆளக்கூடிய மன்னர் தனது நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் எது தேவை என்பதை உணர்ந்து அறிந்து அதை செய்து கொடுத்து அவர்களை சுபிட்சமாக வாழ வைப்பது என்பது மிக ஒரு உன்னதமான விஷயம் இல்லைங்களா? அதுவும் அதே மாதிரி அதை முற்றிலும் உணர்ந்து இருந்தால் தான் ஒரு சிறந்த ஆட்சியை அவங்களால தர முடியும். அப்போ அதை அவங்க முற்றிலும் அறிந்தவர்களாக இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள் அப்படி இல்லை. மக்களை சிரமப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம். வாழ்வாதாரம் என்ன, மக்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவை இல்லையா, இந்த லைவ் காஸ்ட் அப்படிம்பாங்களே, அதெல்லாம் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்கணுமோ அதை குறைச்சி கொடுத்து மக்களை சிரமப்படுத்தாமல் வாழ வைக்கிறது தான் ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்க முடியும். இங்கே வரி விதிப்பிலேயே முடிஞ்சிட மாட்டிருக்குது. வாழ்வாதாரம்லாம் நிறைய தொலைச்சிட்டாங்க ஜனங்க. மேல்தட்டு மக்கள் பிரச்சனையும் இல்லை, கீழே இருக்கிறவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. இந்த நடுநிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப சிரமம், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்குறாங்க. அதனால் அப்போ ஒரு நாட்டின் மன்னர் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதை சிறப்பாக செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. அடுத்து யுத்தத்தில் ஒரு நாட்டுக்கும் அல்லது நம்ம நிறையா ஒலிம்பிக்லாம் பார்க்குறோம் இல்லையா, குத்துச்சண்டையிலிருந்து வாழ்வீச்சிலிருந்து அது மாதிரி பலதரப்பட்ட போட்டிகளும் பார்க்குறோம். அப்போ போட்டியாளனை ஜெயிக்கணும் அப்படின்னம்னா அவனுடைய பலம் என்ன, பலகீனம் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் ஒரு எதிரியை ஜெயிக்க முடியும். அதற்கான நேரங்காலங்கள் எல்லாம் சரியாக கணித்து அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் என்ன, எங்கே அடித்தா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அது முழுமையாக உணர்ந்து இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். அது போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி அறிந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அதை முற்றிலும் உணர்ந்து இருந்தால் தான் அதில் வெற்றி காண முடியும். எந்த செயலில் இறங்கினாலும் அதில்
ஒரு முழுமையான ஒரு தெளிவு, ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம வெற்றி காண முடியும். நம்மளையும் நம்ம தகுதி உள்ளவனாக உருவாக்கிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதுபோல் முதல்ல நம்மளை நம்ம உணர்ந்தோம்னா தான் உலகை ஆள முடியும், வெற்றி பெற முடியுங்கிறதெல்லாம் பாட்டிலையும் சொல்லி வச்சுருக்காங்க. சரி, அடுத்தது அறியாதது அப்படிங்கிறது பார்க்கலாம். அறியாத விஷயங்கள் அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுதான் கடல் அளவு இருக்க, அது கணக்கே இல்லையே. அதில் நாம் எதெல்லாம் அறியாமல் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்குது, முடியுது அப்படின்றத சில விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணலாம். நம்ம அறிவுக்கு எட்டிய வரை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலுமே அறியாத விஷயங்கள் என்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நவகிரகங்களைப் போல, அவற்றின் செயல்பாடுகளைப் போல அவற்றையெல்லாம் என்னென்ன அறியாமல் உணராமல் நம்ம சிரமப்பட்டுருக்குறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று எடுத்துட்டோம்னாலே அவனை சுற்றியுமே நவகிரகங்கள் போல் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அந்த வினையும் எதிர்வினையும் நடந்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எதில் இன்வால்வ் ஆகணும், எதை விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவு இருந்தாலே கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். நம்மளுடைய எண்ணங்கள் சிதறாமல் ஒருநிலைப்படுத்தி ஜெயிக்க முடியும். எப்போவுமே மனதை ஒருநிலைப்படுத்தி எண்ணத்தை நிலைநிறுத்தி அதில் வெற்றி காணும் வரை விடாமுயற்சி செயல்பாடுகள் இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். அப்போது அதை உணராமல் போனால் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம்தான் இல்லைங்களா? சரி, அது என்னென்னு நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். சரி, இந்த விஷயத்தில் முதல்ல அப்பாவை எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்பாவை எடுத்துக்குவோம். அப்பா யார்? அப்பா நமக்கு நம்மளை உயிர்ப்பிச்சு கொடுத்தவர், நம்மளை உருவாக்குனவர். இந்த தேகம் தகப்பனுடையது தான் இல்லைங்களா? இது எல்லோரும் அறிந்த விஷயந்தான். இருந்தாலும் இந்த வீடியோவை குழந்தைங்களும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதையும் பார்ப்போம். அப்பானாலே சூரிய பகவான் தானே தந்தை இல்லையா? சூரிய பகவான் நமக்கு மட்டுமா உயிரை கொடுத்துருக்காரு, கருணை காட்டுறாரு? இல்லை, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அவரே தந்தை. அது எல்லையற்ற கருணை இல்லையா? அந்த கருணை பார்வை தான் இந்த உயிர்களை உயிர்ப்பிச்சு உயிர் போட வச்சுருக்குது இல்லையா? இந்த உயிர் வாழணும், உடம்புல உயிர் வாழணும்னாலே என்ன வேணும்? நமக்கு உஷ்ணம் வேணும், அந்த வெப்பம் வேணும். வெப்பம் இருந்தால் தான் இந்த உயிர் உடம்புல இருக்கும். உயிர் போனால் என்னாகும்? பாடி ஜில்லுன்னு ஆகிடும். அப்போ சூரியன் தான் தந்தை, நம்ம கூடவே இருக்கார். சூரிய நமஸ்காரம் பண்ணுறோமோ இல்லையோ, தந்தையை நமஸ்காரம் பண்ணினாலே ஜெயிக்கலாம். நம்ம கூடவே இருக்கார். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக உணர்ந்தவர் அவர். ஒரு குழந்தைக்கு என்ன வேணும், எப்படி படிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், எல்லா விஷயங்களுமே A to Z அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர், உணர்ந்தவர் தகப்பன் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அம்மா பாசத்தை காட்டுவாங்க, அம்மாவால் பாசத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர ஒரு தகப்பனால் தான் குழந்தைங்களுக்கு என்ன, எப்படிப்பட்ட எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படிங்கிறத முழுமையாக உணர முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. மாற்று கருத்து இருந்தால் அன்பர்கள் என்ன மன்னிக்கவும். சரிங்களா? அப்போது தகப்பன் என்பவர் யார்? சூரிய பகவான். சரி, தாய் அன்புக்குரியவள் இல்லையா? இந்த உயிர் நிலவு தான் அம்மா இல்லைங்களா? நிலவு அம்மா. ஏன்னா நவகிரகங்கள் நம்ம சூரியனை தகப்பனாகவும் சந்திரனை தான் தாயாகவும் எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான விஷயங்களை தான் நம்ம காலகாலமாக வழிபாடு செய்துகிட்ருக்குறோம். சரிங்களா? அப்போ அம்மா உயிர் இல்லைங்களா? நிலவு இந்த மனசு,
நமக்குள்ளே தோன்றக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே தாயோடது தான். சரிங்களா? அப்போ அந்த கருணைக்கு எல்லையே இல்லை. ஆனால் இப்போது இந்திய கலிகாலத்தில் அம்மாவை உணர்ந்தவங்க அப்படின்றது பொதுவாகவே தாய் தகப்பனை உணர்ந்தவங்க, பேரண்ட்ஸை உணர்ந்தவங்க, அவங்களுடைய சொற்களை மதித்து நடந்துக்கிட்டவங்க, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கி மதிப்பு கொடுத்து இந்த வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறையா பார்க்குறோம், சமூகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். வேதனைப்பட தான் முடியுதே தவிர அதுக்குள்ளே போய் நம்ம யாருக்கும் தீர்வு சொல்ல முடியல. சொன்னாலும் ஏற்றுக்கிற மனநிலையில் இந்த ஜெனரேஷன் இல்லை. அதை அவங்களா உணரணும். சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஆனால் அதையெல்லாம் உணர வேண்டியது வருங்கால சந்ததி, அடுத்த ஜெனரேஷனுடைய அந்த பொறுப்பு இருக்குது. அது இருக்கணும். அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். எல்லா விஷயங்களையுமே நம்ம பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை, குடும்பம், நாடு எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும் இல்லைங்களா? அப்போ அது எல்லாமே அறிய வேண்டும் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக அறியிற விஷயங்கள் அப்படிங்கிறது அது நம்ம ஜீன்லேயே இருக்குது. அறிவுபூர்வமாக அறியணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு படிப்பு அவசியம். படிப்பு மிக மிக அவசியம். கல்வி. ஏன்னா அதுதான் தாய் தந்தையர் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தான் நம்மோட வருவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பாங்க, நமக்கு துணையாக நிற்பாங்க. ஆனால் கல்வி கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் நமக்கு துணை நிற்கும், வழிகாட்டும். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்மளை வாழ வைக்கும். அப்போ அதை மதிக்கணும். இந்த கல்வியை மதிக்கணும், கல்விக்கு மரியாதை கொடுக்கணும். கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஆசான் தாய் தந்தையருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்கன்னு சொன்னாலும் கூட இந்த தாய் தந்தை, ஆசான், குரு, தெய்வம் எல்லா கலவையும் சேர்ந்தது தான் அந்த ஆசிரியர் இல்லையா? மொத்த பஞ்சபூத கூட்டுங்கிற மாதிரி எல்லாம் சேர்ந்த கூட்டு தான் ஆசான், நம்ம குரு. அதனால் அவங்க விஷயத்துலேயும் நம்ம எந்தளவுக்கு அந்த உன்னதமான நிலையை கடைபிடிக்கிறோமோ அந்தளவுக்கு ஜெயிக்கலாம். அவங்களுடைய அறிவுரைகளை கேட்டு செயல்பட்டோம் அப்படின்னா சிறந்த சாதனையாளனாக வர முடியும். அன்பர்களே, இதுபோல் அறிந்த விஷயம், அறியாத விஷயம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தரக்கூடிய பதிவு என்பதால் கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கலாம். அப்போது இவற்றையெல்லாம் உணராமலே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. வாழ்க்கை முடிஞ்சிருது. அல்லது கடைசி காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கடந்து போன விஷயங்களை ஒன்றும் திரும்ப கொண்டு வர முடியாது. வருத்தப்பட தான் முடியும், உணர தான் முடியும். அதுக்காக இறைவன் இடத்துல மன்னிப்பு கேட்கலாம். நான் அந்த காலகட்டத்தில் அப்படி நடந்துக்கிட்டோம், இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்துக்கிட்டோம், அவங்கள புண்படுத்தணும், இவங்கள புண்படுத்தணும், அல்லது நான் சரியான ஒரு முயற்சி எடுக்காமல் விட்டுட்டேன், இந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்காமல் விட்டுட்டேன், அந்த டிசிஷன் மேக்கிங் எல்லாம் தப்பாக போச்சு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட தான் முடியுமே தவிர கடவுள் இடத்துல முறையிடலாமே தவிர நாம் மறுபடியும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. அதனால் இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள் அவங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் போட்டு காட்டுங்க. உணரட்டும், ஏதோ கொஞ்சமாவது அவங்களால அதை உணர முடியும். சரிங்களா? புலவர் ராமலிங்கம் ஐயா அவங்க தான் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்பட்ட விஷயங்களை, நீங்கள் உணர்ந்த விஷயங்களை இல்லையா, நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு பதிவு பண்ணுங்க. ஒரு புத்தகமாக கூட வச்சுட்டு அதை கொடுத்துட்டு போங்க. ஏன்னா இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் பெரிய சொத்து அப்படின்னு சொல்லுவார். ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னா கூட உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் பதிவு செய்து வைங்க அப்படின்னு சொல்லுவார். அதன் அடிப்படையில் நாம் அறிந்த விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாங்க.
இந்த பதிவை காணும் எனது நண்பர்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.